நான் ஆராதிக்கிற தேவன் முயலாகவும் முட்டையாகவும் இருக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவராக தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த தேவனை நான் ஆராதிக்கிற போது இந்த கடவுள்லாம் எனக்கு எதுக்கு? அல்லேலூயா. ஒரு புத்தகத்தை தூக்கி ஒரு உபதேசத்தை உள்ள கூட்டியிருக்கான். இந்த உபதேசம் எல்லா இடத்துலையும் இருக்கு. சூரியன் என்கிற கடவுள் நிம்ரோத் மேல இருக்கிறான். அவனுடைய அம்மாவும் மனைவியுமான ஈஸ்டர் கீழே இருக்கிறான். இப்ப இவ சொல்றா, சூரிய கதிர்களினால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவன் பேர் தமஸ்து என்று. இப்ப தமஸ்து வளர்றார். தமஸ்து அடுத்த கடவுள். 3 கடவுள் எப்படி உருவாகுது பாருங்க. அங்க ஒரு கடவுள் உருவாயிடுச்சு, வானராக்கினி உருவாயிடுச்சு, தமஸ்து உருவாயிட்டாரு. தமஸ்துவை என்ன சொல்றா தெரியுமா? என் புருஷனுக்கு, என் மகனும் புருஷனுமான இவனுக்கு அழிவில்லை. சூரியனாக இருந்தவன் இன்று மறுபடியும் என்ன பண்றான்? பிறக்கிறான். சூரிய கதிராக என்னுடைய வயிற்றில் பிறக்கிறான் அப்படின்னு. இப்போ தமஸ்து வந்தாச்சு. இப்போ அதில் இன்னொரு நகைச்சுவை இருக்கு. தமஸ்து அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான், பன்னி கடிச்சு செத்துருவான். கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வந்து, பன்னினால செத்து போன ஒரு தமஸ்து செத்தாச்சு, முடிஞ்சு. இப்போ நம்மால் என்னால் இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவன் சாகல, அவன் பாதாளத்துக்குள்ளாடி இருக்கிறான். 40 நாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடக்கூடாது? இறைச்சி சாப்பிடக்கூடாது. நம்மளால இறைச்சி சாப்பிட மாட்டான். கேட்டா துக்கம் தான். அவன் பையன் செத்து போனா நம்மளால இங்க துக்கம் கொண்டாடுவான். 40 நாள் இவன் இன்னைக்கு வரையும் கஞ்சியை குடிக்கிறான்னு பாருங்களேன். பாருங்க, இறைச்சி சாப்பிடக்கூடாது. ஈஸ்டரையும் காத்துக்கிட்டு இருப்பான், எப்படா ஈஸ்டரும் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. 40 நாள் நான் உள்ள போய் சொல்லிட்டு போறது பாருங்க. நான் தியானத்தில் இருக்கிறேன். 40 நாட்களுக்கு பிற்பாடு நான் உள்ள போய் ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவருவது போல தமஸ்து மீண்டும் வருவான். ஒரு காமெடி தெரியுமா? கடைசி வரைக்கும் வரல. என்ன சொல்லிட்டா தெரியுமா? அவன் விருட்சமாக வந்தான். பூமியில மரமா முளைச்சிட்டானா. எங்கேருந்து கூப்பிட்டு வர்றது? இன்னொரு பையனா கூட வேற ஏதாவது ஒரு கதை விட்டுறலாம். இப்ப 40 நாள் கழிச்சு வருவான்னு சொல்லி வரல. இப்ப என்ன வருதுன்னா, அவன் விருட்சமாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. உண்மை கதை தான். விருட்சமாக வந்தான். இன்னைக்கு வசந்த காலத்திற்காக தான் இந்த ஈஸ்டர் கொண்டாடப்படுது. குளிர்காலம் துவங்கி முடியக்கூடிய நாட்கள் தான் இன்றைக்கு, இங்க இல்லை அங்க. அதனால வசந்த காலத்தை கொண்டாடக்கூடியதான் ஈஸ்டர். அவன் விருட்சமாக வந்ததை ஈஸ்டர் என்று சொல்லி கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதனால அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். உங்களுக்கு என்ன சந்தோஷம்? எவன் பிள்ளையோ செத்து எந்த முட்டையிலேருந்தோ குஞ்சு பிரிச்சா நமக்கு என்ன பிரச்சனை? கடவுளை வழிபடணும், வழிபட்டு போயிடணுமா இல்லையா? அவன் மரமா வந்தான்னா, தேங்காய் வந்தான்னா, தென்னையா வந்தா நமக்கு என்ன? நமக்கு கடவுள் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்